தட்டுப்பாடே இல்ல. கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், எரிவாயுக்கு தட்டுப்பாடே இல்ல அப்படின்ற போல சொல்றீங்க. ஆனா நம்ம பார்க்க முடியுது எல்லா இடத்துலயும் கூட்டம் கூட்டமா பெட்ரோல் பங்க்லயும் இந்த கேஸ் சிலிண்டர் பிடிக்கிற இடத்த ஏன் ஆட்டோக்கு கேஸ் பிடிக்கிற இடத்துல கூட போயிட்டு டொமஸ்டிக் கேஸ் பிடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஆமா, நீங்க சொல்வீங்க. நீங்க எங்க போய் பாத்தீங்க? எங்க சார் பாத்தீங்க? மெட்ராஸ் குள்ள தானே பாத்திருப்பீங்க, சென்னை குள்ள தானே பாத்திருப்பீங்க. சென்னை வெளியே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல, காஞ்சிபுரத்துல, மொத்த தமிழ்நாடு வந்து 30 கிலோமீட்டருக்குள்ளேயே சுருக்கிடுவீங்களா? அது எப்படி யூபில எந்த தட்டுப்பாடும் வரல, மகாராஷ்டிரால எந்த தட்டுப்பாடும் வரல, ஆந்திர பிரதேஷ்ல வரலையே, கும்மிடிப்பூடி தானே தட்டுப்பாடு இல்லையே? அப்ப இங்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? செயற்கை ஏற்பட்டதா, இயற்கை ஏற்பட்டதா? யாரால ஏற்பட்டது? அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். வேணும்னா பில்லு கொடுக்குறேன், பில் எடுத்து கொடுக்கட்டுமா? கொடுக்குறேன், நீங்க வேணும்னா காட்டுங்க. எங்க பெட்ரோல் போட்டிருக்கேன், அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எவ்வளவு போட்டிருக்கேன், எல்லா டீடைலும் இருக்கு. திருடர்கள் திருட்டுத்தனமா பெட்ரோலை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பிளாக்ல விற்கலாம்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பண்ற திருடர்களுக்கு வந்து துணை போகணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கேடுகட்ட ஊடகங்கள் வந்து அதுக்கு லைவ் கவரேஜ் எடுத்துட்டு ஓடுறானுங்க, கேமரா எடுத்துட்டு ஓடுறானுங்க. அவனுங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காவது கொஞ்சமா அது காமன் சென்ஸ் வேணாமா சார்?